குட் மார்னிங். இன்னைக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறனால வீட்டில் கலர் கோலம் போட்டிருந்தோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 9லேருந்து 10க்குள்ளே கும்பாபிஷேக டைமிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 9:30 தான் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருமே டிஃபனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணி அப்படிங்கும் போது வீட்டை விட்டு கிளம்பி கோயில்கிட்ட போயிட்டோம். டைரெக்டாக மேலே கோபுரம் பக்கத்துலேயே நின்று பார்க்கறக்காக வீட்டுக்கு விஐபி பாஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே போனால் குழந்தைங்கலாம் கசங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை மட்டும் அங்கே அனுப்பிச்சிட்டு நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே ரொம்ப அழகாக தெரியும், அதனால நம்ம வீட்டு மாடியில நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் மாடிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க இந்த சாரியை யாமினி சில்க்ஸ் இளம்பையிலேருந்து எடுத்தேன். இந்த சாரியை ப்ரீபீட் பண்ணி கொடுத்தது அனு பியூட்டி கேர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்ல பட்டு சாரி செக்ஷன்ல ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே ரீசனபிள் ரேட்ல ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணுனாலும் நீங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. பர்சனலா எனக்கு இவங்களோட ப்ரீபீட்டா இருந்தாலும் சரி, மேக்கப்பா இருந்தாலும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால உங்களில் யாருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கரெக்டா 9:30 அப்படிங்கும் போது கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. நல்லா சூப்பராக ஒரு 5 கருடன் வந்து மேலே சுத்துச்சு. ட்ரோனும் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் தூவி நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்னொரு ட்ரோனு வீட்டு மாடி இருக்கிற எல்லாத்துக்கும் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்துச்சு. அது வந்து எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கிற மாதிரி இருந்தனால எல்லாருமே கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக பார்த்து நாங்கள் முடித்தோம். உங்கள் வீட்டு சைடும் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே ஏகப்பட்ட பேர் அன்னதானம் பண்ணாங்கங்க. ஜூஸ், பொங்கல், சாம்பார் சாதம், மோர் அப்படின்னு நிறைய பேர் அன்னதானம் பண்ணாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு வயிறே ஃபுல்லாகிடுச்சு. யாருக்குமே முதல்ல லஞ்சுக்கு பசிக்கவே இல்லை. நைட்டு தான் டின்னர் சாப்பிட்டோம். சீஃப் கெஸ்ட்டாக நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் மகேஷ் பொய்யாமொழி வந்திருந்தார். அவரையும் போயிட்டு ஒரு விசிட் கொடுத்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.